வன்னிரட்சி. உலகத்தை மீட்ட சுதன் தேவா, எங்களை தயை வன்னிரட்சி. பரிசுத்த ஆவி சர்வேசா, எங்களை தயை வன்னிரட்சி. தம திருத்துவ ஏக சர்வேசா, எங்களை தயை வன்னிரட்சி. பரிசுத்தமான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கலிலேயா நாட்டில் பிறந்த ஜெபதேயு என்பவருக்கு அருமை புத்திரரான புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ மாதாவினால் மிகவும் சிநேகிக்கப்பட்ட புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதர் சுவாமி உம்மை அழைக்கும் போது தகப்பனாரையும் வலைகளையும் விட்டு அட்டி இல்லாமல் அவரை பின் சென்ற புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவராலே உம்முடைய சகோதரர் இனியின் மக்கள் என்று அழைக்கப்பட வரம் பெற்ற புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதர் சுவாமி மறுரூபமான போதும் பிரதான ஜெப கூட்டத்தின் தலைவனுடைய இறந்த மகளை உயிர்ப்பிக்கும் போதும் கூட இருந்த புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதர் சுவாமி பூங்காவனத்திற்கு போகும்போது கூட போன புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதர் சுவாமி மோட்சத்திற்கு எழுந்தருளின பிற்பாடு யூதேயா தேசத்திலும் சமாரியா தேசத்திலும் அவரை விட வேறு தெய்வமில்லை என்று பிரசங்கம் செய்த புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்பானியா தேசத்தில் அநேக பேர்களுக்கு சத்திய உபதேசம் செய்து மாய வித்தைக்காரனாகிய லெமோஸ் என்பவனுக்கு ஞான தீட்சை கொடுத்த புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதர் சுவாமியுடைய வேதத்தை திடனோடு பிரசங்கம் செய்ததை கேட்ட ஏரோதேச அகரிப்பா என்பவன் உம்மை மரணத்திற்கு தீர்வையிட்ட போது மகா சந்தோஷப்பட்ட புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை கொலைக்களத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது உம்மோடு கூட வந்தவன் வேத சாட்சியாகிறதற்கு உமக்கு இருந்த அக மகிழ்ச்சியை கண்டு தானும் கிறிஸ்தவன் என்ற போது மகா பூரிப்படைந்த புனித யாகபரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவன் கொலைக்களத்திற்கு போய் சேர்ந்த உடனே உம்மை கொலைக்களத்திற்கு சேவகனாக கூட்டிக் கொண்டு வந்ததை நினைத்து அவன் உம்மிடம் பொறுத்தல் கேட்டபோது அவனை தழுவி முத்தமிட்டு
உனக்கு சமாதானம் உண்டாக கடவது என்று சொன்ன புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 100 சமணசுகள் உம்மை சூழ்ந்து வர இத்தாலியா தேசத்திற்கு போய் வேத உபதேசம் செய்து அவ்விடத்தில் இயேசுநாதர் சுவாமியுடைய வேதத்தை போதித்துக் கொண்டே இஸ்பானியா தேசத்திற்கு வந்த புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அற்புதமான வகையாய் எபேசு பட்டணத்தில் தேவ மாதாவை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கின புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது தேவ மாதா உம்முடைய கையை பிடித்து தூக்கவும் அநேக வரங்களை அந்த ராக்கினிடத்தில் பெற்றுக் கொள்ளவும் பாக்கியம் பெற்ற புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போது நீர் எருசலேம் பட்டணத்தில் வேத சாட்சியாக போகிறீர் என்று தேவமாதா சொல்ல கேட்டு அத்தருணத்தில் எனக்கு ஒத்தாசையாய் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எருசலேம் பட்டணத்தில் மகா தைரியத்தோடு வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கையில் வேத சத்துருக்களால் பிடிபடவே தேவமாதா கொடுத்த வார்த்தை பாட்டை நினைத்து வேண்டிக் கொண்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தருணத்தில் தேவமாதா அநேக சமணசுக்களால் புடை சூழப்பட்டு வருவதை கண்டு அக்களித்து கஸ்தி படுகிறவர்களுக்கு தேய்ச்சிரவை என்று அக மகிழ்ந்து உரத்த சத்தமாய் கூவின புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய சிரசை வெட்டும் போது தேவமாதா உம்முடைய ஆத்துமத்தை கையில் ஏந்தி இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுக்க வரம் பெற்ற புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்முடைய திருச்சரீரமானது கொம்பஸ்தல்லா என்கிற பட்டணத்திற்கு கொண்டு போகப்பட அவ்விடத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கவே எங்கும் இருந்த ஜனங்களால் பொருத்தனை செய்து ஆராதிக்கப்பட்ட புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் மோட்சத்திற்கு போன பின்பு இஸ்பானியா தேசத்தின் கிறிஸ்தவர்கள் பேரில் துலுக்கர் படையெடுத்த போது அவர்கள் உம்மை பார்த்து வேண்டுதல் செய்ய பயங்கரமான ரூபத்தோடு வெள்ளை குதிரையின் மீதேறி வந்து துலுக்கர் படை முறிய மிரட்டி துரத்தின புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல மழையை பொழிய செய்கிறவரான
இறைவன் இரட்சியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 35 தொடங்கி 39 முடிய. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 35 முதல் 39 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லோரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, இந்த இனிமையான தருணத்திலே நாம் கடவுள் சந்நிதியில் மனமகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம். திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருவிழா நாட்களிலே கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு நம்புகிறோம். இந்த இடத்திலே நாம் கடவுளை மகிழ்ச்சியோடு வழிபடுவோம். திருப்பாடல் 102 சொல்கிறது, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். யாரும் துக்கமாக வழிபட வேண்டாம், யாரும் சோகமாக வழிபட வேண்டாம், யாரும் ரொம்ப கலக்கத்தோடு அவர் வழிபட வேண்டாம். நீங்கள் நம்பி வந்திருக்கிற கடவுள் எல்லாவற்றையும் செய்கிற கடவுள். யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் லைட்டாக சின்னதை நினச்சிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிறதோட மேலே பெருசு அவர் செய்வார். ரொம்ப பெரியவற்றை செய்வார். அவர் பெரிய கடவுள், ஆகவே பெரியவற்றை செய்வார். ஆகவே மன மகிழ்ச்சியோடு அவரை வழிபடுவோம். இதில் ஒரு சில பைபிள் வசனம் நான் சொல்லுவேன். கடைசியில் எத்தனை வசனம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும். யாரெல்லாம் சொல்லுவீங்க? கை தூங்க பார்ப்போம். சார், சின்ன பிள்ளைங்க தான் வெறித்தனமாக இருக்குது ஆன்மீகத்தில். நல்ல பிள்ளைங்க, வெரி குட். பாய்ஸ் பசங்களும் கை தூக்குறான். ஒரு சில பசங்க கை கீழே போடவே மனசு இல்லை, அவ்வளோ ஆர்வமாக இறைவார்த்தை மேலே இருக்காங்க. கீழே போடுங்க தம்பி, கை வலிக்க போகுது. வெரி குட். புனித யாகப்பரை நாம் பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சோடி பார்க்கிற போது பல்வேறு விதமான காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த இரவு நேரம் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக, நம்முடைய பாதைக்கு ஒரு ஒளியாக இருக்கிறது. முதல்ல பார்க்கிற போது அவர் பெற்றுக்கொண்டது எல்லாமே கடவுளுடைய அருளால் தான் என்று அவர் விசுவசித்தார். பலவிதமான வாய்ப்புகள், வசதிகள் அல்லது சோகமான நிகழ்வுகள், சவால்கள், துன்பங்கள் இவை அனைத்துமே பெற்ற பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்பது, இது எல்லாமே கடவுளில் அருளால். ஆகவே நான் இப்போது இருப்பது எல்லாமே கடவுளுடைய அருளால். அதைத்தான் பவுல் சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால். நான் இப்போது இருக்கிற இந்த நிலை என்பது கடவுள் கொடுத்த வரம் என்பதை அவர் சொல்கிறார். ஆகவே பலவிதமான காரியங்களை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்தார். சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய வரப்பிரசாதங்களை கொடுத்தார். பேய்களை ஓட்டினார்கள், நோய்களை குணமாக்கினார்கள். இவை அனைத்துமே கொடுக்கப்பட்டது. இவ்வாறு கடவுள் கொடுக்க அந்த பணியை சிறப்பாக செய்து முடித்த பிறகு தன்னிடமிருந்து இந்த வல்லமை புறப்பட்டது என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக கடவுளால் நான் இந்த நிலையில் இருப்பது எல்லாமே கடவுளால் என்பதை அவர் எப்போதும் தெளிவாக புரிந்து கொண்டார். இது நமக்கு, நம்முடைய மனித வாழ்வுக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது.
நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் என்று சொல்லி இந்த நவீன காலத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம், சொல்வதில்லை. இப்போது சின்ன பசங்கிட்ட கேட்டு, உங்கள் வீட்டில் தம்பி உங்கள் வீட்டில் வீடு வந்திருக்கு, அது யார் கொண்டு வந்தா? ஒருத்தர் எங்கள் அப்பாங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம பெற்றிருக்கிற வசதி, பெற்றிருக்கிற வாய்ப்பு, இவை அனைத்துமே கடவுள் என்ற எண்ணம் கொண்டவராக அவர் தெளிவாக இருந்தார். இதை நாம் இன்னும் ஆழமாக நாம் வாசிக்கிற போது திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நாம் அவரை சார்ந்துதான் வாழ்கிறோம், நாம் அவரை சார்ந்துதான் இயங்குகிறோம், நாம் அவரை சார்ந்துதான் இருக்கிறோம், நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் எல்லாமே அவரால், எல்லாமே அந்த கடவுளால். ஆகவே இந்த பெரிய எண்ணம் கொண்டவராக, இந்த உயர்ந்த ஆன்மீகம் கொண்டவராக நம்முடைய புனித யாகப்பர் இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் வாழுகிற நாம் இந்த எண்ணம் கொண்டவர்களாக சிறப்பான விதத்தில் வாழ வேண்டும். நீ முன்னாடி ஏதாவது வீடு கட்டும்போது அல்லது கார் வாங்கும்போது கடவுள் தந்த பரிசு, கடவுள் தந்த ஈவு என்று எழுதி போட்டுறேங்க. இப்போ எந்த கார்லையும் பார்க்க முடியல, எல்லாமே நான் வாங்கினது, என்னுடைய சொந்தத்தில் வாங்கினது, நான் சம்பாதிச்சு வாங்கினது, இது போன்ற உணர்வுகள் என்பது மேலோங்கி இருப்பதை பார்க்கும். ஆகவே அது போன்ற உணர்வுகள் மேலோங்கி இருப்பதனால் இந்த சிறு குழந்தைகள் கூட கடவுளை வழிநடத்துவதால் நான் இயங்குகிறேன் என்று சொல்ல தவறி விடுகிறார்கள். ஆகவே புனித யாகப்பர் வாழ்வில் பார்க்கிற போது நான் இருப்பது, இயங்குவது, வாழ்வது எல்லாமே அவராலே என்பதை சிறப்பான விதத்தில் புரிந்தார். அப்படி புரிந்த பிறகு இரண்டாவதாக அவர் செய்தது, அந்த கடவுளுக்காக பணி செய்வது, அந்த கடவுளை போற்றி புகழ்வது. அந்த கடவுளை போற்றி புகழ்வது திருப்பாடல் ஆசிரியர் 146வது திருப்பாடல் 2வது வசனத்தில் சொல்கிறார், என் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரை போற்றிடுவேன், என் உயிர் உள்ள வரை அவரை புகழ்ந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றிடுவேன், என் உயிர் உள்ள வரை அவரை புகழ்ந்திடுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் உங்களோடு இருப்பாரான்னு கேட்டால் அவ்வளோ வாயை திறப்பதில்லை. உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு யார் இருக்கா? உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? பாட்டு கிளாஸ் அவங்க சத்தமாக சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் வாயை திறக்கவே இல்லை. அது முழந்தால் படிட்டு ஜெபிப்பது, திருப்பள்ளியில் கொஞ்ச நேரம் முழந்தால் படிட்டு ஜெபிக்க. இங்கே ஏற்கனவே ஆகவே இறைவா திருச்செய்வால் நடத்துகிற அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போது பார்த்தா இங்கே எல்லாம் முழங்கால்லேருந்து எல்லாம் உளுந்து கிடக்கும். அது ஒரு பிரேக் டைம் மாதிரி பார்த்து அதுக்கு இவர் வழியாக இவரோடு சொல்லும்போது எல்லாம் எங்கேருந்தான் பக்தி வருவதோ தெரியல, முழங்கால் போடுறாங்க. ஆக இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மத்தில் இருக்குது. ஆனால் பாருங்கள், வாழ்நாளெல்லாம் நல்ல சுறுசுறுப்பாக, நல்ல ஆக்டிவாக கடவுளை புகழ்வேன், கடவுள்தான் என் வாழ்வின் எல்லாம். ஆகவே அவரை உயிரோடு உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அவர் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார்? மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் அப்படிப்பட்ட கடவுள், உலகம் முடியும் வரை நம்மை விட்டு விலகாத தெய்வம், நம்மை எப்போதும் காக்கிறவர். இந்த உலகத்திற்கு முடிவே இல்லை. ஆகவே இந்த முடிவே இல்லாத வகையில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிற கடவுள். ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை, தெய்வத்தை நான் என் வாழ்நாளெல்லாம் உயிர் உள்ளவரை நான் புகழ்ந்திடுவேன் என்று அவர் தன் வாழ்நாளெல்லாம் இறைவனை புகழ்ந்தவர் புனித யாகப்பர். ஆக நம்முடைய வாழ்வில் கூட ஒருவேளை நீங்கள் திருப்பலியில் வாயை திறந்து ஜபிக்காமல் இருக்கலாம். இப்போ யாரெல்லாம் பூசையில் வாயை திறந்து ஜெபம் சொல்வதில்லை, பாடல் பாடுவதில்லை, அப்படி கேள்வி கேட்டு இந்த நேரத்தில் நான் உங்களை சோதனைக்கு உட்படுத்த விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்திருக்க நாம் வாயை திறந்து நல்ல சத்தமாக ஜெபிக்கணும், சந்தோஷமாக பாடணும், வீட்டில் ஜெபிக்கணும். இயேசுவே இந்த வாழ்வு நீங்கள் தான், இயேசுவே எங்களுக்கு கதி நீங்கள் தான், நீங்கள் இல்லைன்னா எங்கே போவோம், நீங்கள் உதவி செய்யலைன்னா எங்களுக்கு உதவி செய்ய யார் இருக்கா, நீங்கள் எங்களுக்கு அடைக்கலம் தரலைன்னா வேறு யார் அடைக்கலம் தரப்போகிறா, இப்படியெல்லாம் இல்லத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக புனித யாகப்பர் இருக்கிறார். இதை குடும்பத்தில் பிள்ளைகள் பார்க்க வேண்டும், சிறு பிள்ளைகள் பார்க்க வேண்டும்.
எங்கள் அம்மா ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி எவ்வளோ சிறப்பாக ஜெபிக்கிறாங்க. கடவுள் தான் சொல்லி எங்கள் அப்பா எவ்வளோ முழந்தால் படிட்டு மன்றாடுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய வாழ்வு இறைவன் நோக்கி தான் இருக்கும். அப்போ அதை மிக சிறப்பாக அருமையாக செய்தார். சின்ன பிள்ளைங்க முதல்ல புனித யாகப்பர் செய்தது என்ன? நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளுடைய அருளால் தான். அது முதல்ல. ரெண்டாவது, இந்த கடவுள் இந்த நிலை எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த கடவுளை என் வாழ்நாளெல்லாம் புகழ்வேன், என் உயிர் உள்ளவரை அவரை போற்றிடுவேன். இரண்டாவது. மூன்றாவது பார்க்கிற போது இப்படி அந்த கடவுளோடு ஒரு பெரிய ஈடுபாடு வந்துவிட்டது. வித்தியாசமான மனிதராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஒரு வித்தியாசமான பணி கொண்டவராக இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை போல அந்த இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வரவேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறார். அவரை பார்க்கிறது ஒளிமயமான முகம், அவர் செல்லுகிற இடமெல்லாம் ஒளி போகிறது. ஆகவே இந்த மனிதர் வித்தியாசமாக இருக்கிறாரே, அவருடைய மனநிலையை அவரை போல வாழ்வது என்பது நல்லது என்று சொல்லி அந்த வித்தியாசமான வாழ்வுக்காக அவர் ஏக்கம் கொள்கிறார், தாகம் கொள்கிறார். திருப்பாடல் சொல்லுங்க பாருங்க, கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல இறைவா என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அதே போல இறைவனுடைய காரியங்களுக்காக ஏங்கி தவிர்க்கிறார். பவுல் சொல்கிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறார், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களில் இருக்கட்டும் என்கிறார். பாருங்க, அந்த மனநிலையை இயேசு கிறிஸ்து வித்தியாசமான மனிதராக இருக்கிறார். அப்போ அந்த மனிதரை போல என்னுடைய மனநிலை இருக்கும் என்பதற்காக யாகப்பர் அவரை பின்பற்றுகிறார், அவரை தேடுகிறார், அவர் பற்றி நினைப்பில் இருக்கிறார். இது நமக்கு இருந்தால் நம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குமே என்று சொல்லி அவர் மிக சிறப்பான விதத்தில் இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது 10ஓடு 1 நானும் என்று கலந்து போய்விடக்கூடாது. வித்தியாசமான வாழ்க்கையை கடைபிடிப்பதிலே நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைக்கு புனித யாகப்பர் நமக்கு தூண்டுகிறார், ஒரு தூண்டுதலை தருகிறார். எவ்வளோ நாள் தான் இந்த உலகத்தில் மற்ற பாவம் செய்கிற மனிதரோட, ஒரு இலக்கை இல்லாத மனிதரோட வாழ்வோம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை இன்னும் நெருக்கமாக ஃபாலோ பண்ணுவோம், இன்னும் நெருக்கமாக பின்பற்றுவோம் என்ற ஆர்வத்தை இந்த இரவு நேரத்திலாம் பெறுகிறோம். ஆகவே வாழ்ந்துகிற காலத்தில் அந்த பக்கம் வாழ்ந்து பார்த்தாச்சு, அதில் ஒரு நிறைவு இல்லை, அதில் ஒரு திருப்தி இல்லை. இந்த பக்கம் வருவோம், இயேசுவின் பக்கம் வருவோம், இயேசுவின் பக்கம் வந்து அவரை போல அவருடைய மனநிலை பெறுவதற்காக முயற்சி எடுப்போம் என்ற தாகம், என்ற ஏக்கம் வருகிற போது சிறப்பாக அருமையான விதத்தில் இருக்கும். பாருங்கள், அந்த வித்தியாசமான மனிதரை அவர் பார்த்து விட்டார், அவருடைய மனநிலை வர வேண்டும் சொல்லி யாகப்பர் விரும்பிவிட்டார். அதற்காக என்ன செய்கிறார்? கடவுள் கொடுத்த அந்த அருளை பயனற்று போகவிடக்கூடாது. கலாத்தியர் 2:21 பவுல் சொல்கிறார், கடவுளின் அருளை பயனற்று போகவிட மாட்டேன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு விருது வாக்கு. கடவுளின் அருளை பயனற்று போகவிட மாட்டேன். கடவுள் எனக்கு அருள் கொடுத்துருக்கிறார். உங்கள் அப்பா 100 ரூபா கையில் தராங்க, செலவுக்கு வச்சுன்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனோம் 100 ரூபா கிடைக்கும், கவலைப்படாங்க, 100 ரூபா தராங்க. எங்கள் அப்பா கொடுத்த 100 ரூபா அதை சொல்லி நல்ல சிக்கனமாக தேவைப்படும் போது மட்டும் செலவழிக்கிறது, தேவைப்படும் மட்டும்போது செலவழிக்கும், வீணாக செலவழிக்கக்கூடாது. அப்போ அந்த முடிவு எடுக்கிற போது அது எப்படி இருக்கும்? பெருமையாக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது அதே மாதிரி பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை புனித யாகப்பர் கடைபிடிக்கிறார். எப்படி? கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அருளை நான் பயனற்று போக விட மாட்டேன். இது வார்த்தை எவ்வளோ சிறப்பான வார்த்தை. கடவுள் அருள் கொடுத்திருக்கிறார், அந்த அருளை ஒருபோதும் வீணாக்க மாட்டேன், அதை பயனற்று போக விட மாட்டேன் என்ற அடிப்படையிலே கிறிஸ்து மனநிலை பெற்றவர். இந்த இறைவார்த்தையை அவர் தன்னகத்தை கொண்டு அவர் என்ன நினைக்கிறார்? கடவுள் கொடுத்த அந்த அருளை நான் பயனற்று போக விட மாட்டேன். அப்போ அதற்காக நல்லதை தேடுவேன். இயேசுடைய பணி என்ன, பாணி என்ன? திருத்துவர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்கிறது,
இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். அவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். எத்தனை இறைவார்த்தை சொல்லணும்னு எண்ணி வச்சுக்கிடுங்க. சென்ற இடமெல்லாம் அவர் நன்மையை செய்து கொண்டு சென்றார். ஆகவே அப்படிப்பட்டவர். ஆகவே நான் நன்மை செய்து நல்லது செய்து வல்ல காரியம் செய்து கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அருளை பயனற்று போகவிட மாட்டேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தீமை செஞ்சிட்டிங்கன்னா கடவுள் கொடுத்த அருள் போயிட்டு. அவர் எவ்வளோ கொடுத்துருப்பார். ஒரு சின்டாக்ஸ் நிறையா அவர் அருள் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சிருமே, கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. பலருக்கு இப்போ என்ன சின்டாக்ஸ் இருக்குது, எம்டியாக போயிடுச்சு, கான், எல்லாமே போச்சு. அவ்வளோ அருள் கொடுத்தார். அவ்வளோ அருள் கொடுத்து வீணாக செலவு பண்ணி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் கொஞ்சம் இருக்கலாம். இப்போது நிரப்பணும், அருளால் நிரப்பணும், திரும்ப நிரப்பணும். அதற்கு தான் இன்றைக்கு இரவு நேரத்தில் நம்முடைய புனித யாகப்ப நமக்கு ஒரு தூண்டுதல் தருகிறார். கடவுளின் அருளை பயனற்று போக விடாதீர்கள். எந்த நேரத்தில் பயனற்று போகக்கூடாது. பாருங்கள் எப்படி இருந்துச்சு உலகம். பழிக்கு பழி, கத்திக்கு கத்தி, அப்படி இருந்தது. இயேசு கிறிஸ்து வரார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லை. நம்ம பகைக்கு அன்பை கொடுக்கலாம், வெறுப்புக்கு அன்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினச்சாங்க, கடவுள் கொடுத்த அருளை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கத்திக்கு கத்தி தான், சண்டைக்கு சண்டை தான், கத்துதல் தான், கல்லுக்கு கல் தான் அப்படின்னு சொல்லி இந்த அருளை அவங்க வீணாக செலவழித்து கொண்டிருந்தார்கள். இயேசு ஒரு மாற்று வழி காண்பித்தார். ஜீசஸ் கிரியேட்டட் எ கவுண்டர் கல்ச்சர். ஒரு மாற்று கலாச்சாரத்தை உருவாக்கினார். அந்த மாற்று கலாச்சாரம் என்ன? வெறுப்புக்கு அன்பு, பகைமைக்கு அன்பு, தீமைக்கு நன்மை, அப்படி உருவாக்கினார். அப்போது அந்த அருள் கடவுள் கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த அருள் வீணாகவே இல்லை, அவர்களிடத்தில் இருந்தது. அப்போ இதைத்தான் புனித யாகப்பர் கடைபிடிக்கவராக இருக்கிறார். அதை மிக நிறைவாக செய்வதிலே அவர் ஆர்வமிக்கவராக இருக்கிறார். அடுத்து பார்க்கிற போது நற்செய்தி அறிவிப்பது. இந்த இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு அவருக்காக நான் நல்ல காரியங்களை செய்துவிட்டேன், அதன் பிறகு இதை எனக்குள் வைத்திருப்பது நல்லதல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. அதற்கு முன்னால் உள்ள வரியில் பார்க்கிற போது நற்செய்தி அறிவிப்பு என்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமை, அது எனக்கான கடமை. ஆகவே அதை உணர்கிறார். இவ்வளோ பெரிய விதத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அவருடைய சீடராக இருந்தவர் அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அறிவிக்க என்பதற்காக புறப்படுகிறார். அவரை பற்றி அவர் மூலை முடுக்கெல்லாம் அறிவிக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அறிவிப்பது என்பது என்ன? நம்முடைய செயல்களில், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த செயல்களின் வழியாக வெளியே வருவது. அப்போ அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லோருமே தெரிய வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய முயற்சி என்பது இருக்கணும். அதற்காக அவர் புறப்படுகிறார், இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். ஆகவே யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லால் அறிவிக்கவில்லையோ, செயலால் அறிவிக்கவில்லையோ, அவருக்கு கேடு என்பதையும் பவுல் சொல்கிறார். ஆகவே இதை தெளிவாக உணர்ந்தான் அவர் மிக நிறைவாக நற்செய்தி அறிவிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவர் அறிவிக்கிறது என்பது எளிதான காரியம் அல்ல. அதற்கு ஒரு தகுதி, அதற்கு ஒரு தரம் என்பதும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதை உணர்ந்த பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9:27 பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நான் தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். எவ்வளவு ஆழமா செஞ்சு தந்த வாரிகள். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நான் தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஆகவே நற்செய்தியிலே அவ்வளவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது என்பது ஒன்று, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற அவர் மாறுவது ஒன்று. அப்போ அந்த சிந்தனையும் கொண்டவராக இருக்கிறார் யாகப்ப. அந்த சிந்தனையும் கொண்டு உடலை அடக்கி முழுவதுமாக இயேசுவை உள்வாங்கி அதன் பிறகு அவர் புறப்பட்டு நற்செய்தி நிறைவாக விதத்தில் அறிவிக்கிறார். ஆக அன்புக்குள்ளே நாமும் நம்முடைய இடங்களிலே நற்செய்தியை சிறப்பான விதத்தில் அறிவிக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க நற்செய்தியை பற்றி நிறைவான விதத்தில் தெரிய வேண்டும்.
ஒரு பங்கில் புதுநன்மை வகுப்பு நடந்துச்சு. புதுநன்மை வகுப்பில் அந்த புதுநன்மை எடுத்துன பிரதர் வந்து புதிய ஏற்பாடு, நான் இந்த புதிய ஏற்பாடு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதிய ஏற்பாடு பைபிள் கொண்டு வாங்க பண்ணார். புதிய ஏற்பாடு இப்போ எல்லோரும் பைபிள் கொண்டு வந்தாச்சா? யாரெல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்க? வெரி குட். ஒன்று இந்த பிள்ளைங்க வச்ச பிள்ளைங்களும் சில நேரத்தில் காமிக்க மாட்டாங்கன்னா பைபிள்லேருந்து ஏதாவது வார்த்தை எடுத்து சொல்லி வாசி சொல்லிடுவாங்கன்ட்டு. சரி, ஓகே, வெரி குட். அப்போ அவன் புதிய ஏற்பாடு கொண்டு வந்தாச்சுன்னு கை தூக்க சொன்னாச்சு. ஒரு பையன் கையில் பைபிள் இருக்குது ஆனால் கை தூக்கலை. பைபிள்லாம் புதிய ஏற்பாடு வச்சுருக்கே ஏன் கை தூக்கலை அப்படின்னு கேட்கும்போது, பைபிள் ரொம்ப பழசாக இருந்ததுனால இது பழைய ஏற்பாடு நினச்சேன் அப்படிங்க. வாழ்க்கையில் நமக்கு இந்த இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை என்பது கண்டிப்பாக அது தெரிய வேணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விண்ணகம் செல்வதற்கான புத்தகம் என்பது என்ன? இதுதான். அதை அறியணும், அதை அறிவிக்கணும். பைபிள் என்பது என்ன? கடவுள் மனிதருக்கு எழுத அன்பு கடிதம். இவ்வளோ அன்பு கடிதம். இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி வந்து இப்போ வாட்ஸ்அப்லாம் வந்து முன்னாடி உங்கள் கணவர் இந்த சென்னையில் இருந்தால் கூட பழைய காலம் சொல்கிறேன், இது உங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அங்கே இருக்கும்போது கடிதம் போடும்போது அந்த கடிதத்தை பத்திரமா வச்சு இவ்வளோ அழகாக சிறப்பான விதத்தில் அதை பத்திரமா வச்சு அந்த கடிதத்தை எவ்வளவு அன்பு செய்யுது. அவ்வளவு அன்பாக எழுதினார், அவ்வளோ அன்பாக கடவுள் எழுதியிருக்கிறார். ஆகவே அதை அறிய வேண்டும், அறிந்ததை நாம் தெரிவிக்க வேண்டும். அப்போ அதற்கு தான் அழகாக என்னது, இறை மக்கள் இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்பியம் ஆரம்பித்தார்கள். அன்பியம் உங்களுக்கு அழகாக சிறப்பாக கத்தோலிக்க திருச்சபை அவ்வளோ சிரமம் எடுத்து அன்பியத்தை ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ளே மண்டையை உடைச்சிக்கிட்டு இங்கே ஓடி வேகமாக வந்து ஃபாதர்கிட்ட நாங்கள் நல்லா தான் இருந்தோம் ஃபாதர், முதல்ல இந்த அன்பியம் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து தான் வேணா பிடிச்சி. நீங்கள் நல்லா இருக்க வழி இல்லை, கடைசியில் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடி நல்லா தான் இருந்தோம், இப்போ தான் நாங்கள் கெட்டு போயிட்டோங்க. அன்மக்களை நற்செய்தி அங்கு பறைசாற்ற வேண்டும், கடவுள் செய்ததை அங்கே அறிவிக்கணும். கடவுள் எனக்கு இந்த உதவி செஞ்சான்னு சொல்லி இருக்கணும். சிலர் அன்பியத்தில் போய் அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு ஏதாவது காபி மட்டும் கொடுப்பாங்களா, அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுது. எதுக்கு அன்பியம்? நான் எவ்வளோ காரியங்கள் செய்யிருக்கிறார் கடவுள், அதை சத்தமாக சொல்லணும், அதை அறிவிக்கணும், அதை முழங்கணும், அதை பார்க்குறவங்க புல்லரிச்சு போகணும். அவ்வளோ சிறப்பாக கடவுள் செஞ்சுருக்காருன்னு சொல்லி புல்லரிச்சு போகணும். இனி வருகிற நேரத்தில் அன்பிய கூட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்லுங்கள். அப்போ அதையெல்லாம் அறிவிக்கணும். அதற்கு யாகப்பர் பெரிய தூண்டுதலாக இருக்கார். நற்செய்தி அவர் சிறப்பான விதத்தில் அறிவித்தது. என் தலைவனுக்காக எதையும் செய்வேன், என் தலைவன் இயேசுக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்பது அவருக்கு நிறைவாக இருந்தது. அப்போ இப்போ நற்செய்தி அறிவிக்கிறோம், பிறநல பணிகள் செய்கிறோம், மிக நிறைவாக பிறநல பணிகள் செய்கிறோம். அப்படி செய்கிற போது பரிசு எங்கே இருக்குது? நம்ம எல்லாருமே சம்பளம், ஏதாவது பணம் இப்படி கொடுத்தா தான் வருகிறதாகி போச்சு. மறைக்கல்வி டீச்சர்ஸ் சம்பளம் கிடையாது, அதனால் ஆட்கள் ரொம்ப குறைவு. ஸ்கூல் டீச்சர்ஸ் சம்பளம் அதிகம், அதனால் ஆட்கள் பட்டியல் கிடக்கு. பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, சீனியர்ஸ் மறைக்கல் டீச்சர் அப்படி கிடையாது. அப்போ அவ்வளோ சம்பளம் என்பது நான் கடவுளுக்காக பணி செய்கிற போது யார் தருவார்? இறைவாக்கினர் 49 அதிகாரம் 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. ஆகவே கடவுளுக்காக பணி செய்யணும், கடவுளுக்காக வேலை செய்யணும், கடவுளுக்காக சமுதாயத்திற்காக இதற்காக கண்டிப்பாக வேலை செய்யணும். அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித யாகப்பர் மிக அருமையான விதத்தில் சொல்லி தருகிறார். ஆகவே கடவுளுக்காக பணி செய்யணும், வீட்டிலே முடங்கி கிடக்கூடாது. நல்ல பணிகள், நல்ல அருமையான பணிகள் சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அதை அறிவிக்கணும். அப்போ இப்போது ஒருவேளை நீங்கள் ஒரு சோர்ந்து போயிருக்கலாம், முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஆளாக இருக்கலாம், ரொம்ப பாட்டு கிளாஸ் இருந்திருப்பீங்க, மறைக்கல் இருந்திருப்பீங்க, அங்கே ஓடி இருப்பீங்க, அன்பியத்தில் இப்படி இருந்திருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போய் நிறைய பணிகள் செய்து வந்திருக்கலாம். உங்களுக்கு சொல்கிறார் பாருங்கள், யாகப்பர் சொல்வது என்ன? 1 கொரிந்தியர் 15:58 பார்க்கிறோம், கடவுளுக்காக உழைப்பது வீண் போகாது என்று எண்ணி இன்னும் அதிகமாக இன்றும் எப்போதும் உழையுங்கள்.
எப்படி பாருங்க, கடவுளுக்காக உழைப்பது ஒருபோதும் வீண் போகாது, கடவுளுக்காக நீங்கள் செய்கிற காரியம் ஒருபோதும் வீண் போகாது என்று எண்ணி இப்போது உழைப்பதை விட அதிகமாக இன்றும் என்றும் உழையுங்கள். இன்றைக்கி உழைச்சிட்டு நாளைக்கு விட்டுறக்கூடாது, நாளைக்கு உழைச்சி நாளை மறுநாள் விட்டுறக்கூடாது, இந்த மாதம் நல்ல கொடுக்கணும்னு ஓடிட்டு அடுத்த மாதம் படுத்துடக்கூடாது. நல்ல எப்போதும் நிறைவாக செய்ய வேணும். விமர்சனங்கள் வரலாம், பலர் நம்மை பற்றி புரியாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ சொல்லிட்டாரு, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர். அதன் பிறகு என்னை பற்றி உங்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லும்போது மகிழ்ந்து ஒரு டான்ஸ் போடுங்க, மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், சந்தோஷம் பாருங்க. திட்டுனா பாராட்டுனா ஆசீர்வாதம், திட்டுனா பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் பங்கு தந்தையோ குருக்களை பாராட்டுகிற போது அது ஆசீர்வாதம், திட்டுனா ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஆகவே திட்டுக்கு ஒரு டான்ஸ் போட்டால் பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அப்போ அதைத்தான் எல்லோரும் புரிந்து கொள்ளணும். இப்படி நிறைய பணிகளை செய்கிற போது விமர்சனங்கள் வரலாம், தெரியாமல் பேசலாம், புரிந்து கொள்ளாமல் பேசலாம். அப்படி வருகிற போது நிறைவான விதத்திலே அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆகவே ஆண்டவருக்காக உழைப்பது ஒருபோதும் வீண் போகாது என்று எண்ணி இன்னும் அதிகமாக இன்றும் எப்போதும் உழையுங்கள். அதைத்தான் புனித யாகப்பர் உணர்ந்தார். கிறிஸ்துவுக்காக உழைப்பதற்கு அவர் விடுமுறை கொடுக்கவே இல்லை, கிறிஸ்துவுக்காக உழைப்பதற்கு விடுமுறை கொடுக்கவே இல்லை. எனக்காக உழைப்பதற்காக அல்ல, எனக்காக உழைப்பதற்காக அல்ல. இந்த தெய்வம், இந்த கடவுள் எனக்கு உயிர் கொடுத்தாரே, எனக்கு இவ்வளவு கொடுத்தாரே, அவருக்கு செய்திருப்பது என்ன, அவருக்கு செய்திருப்பது என்ன, அவருக்காக நாங்கள் மடிவோம், அவருக்காக எங்களே தருவோம் என்று சொல்லுதான் மறைசாட்சிகள் பலர் மடிந்தார்கள், மறைசாட்சிகள் இரத்தத்தை சிந்தினார்கள், வாளால் வெட்டப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், அந்த அளவுக்கு துணிந்து போனார்கள். ஆகவே நாமும் அந்த அளவுக்கு இயேசுக்காக வாழ வேண்டும் என்ற வெறியை, என்ற செய்தியை மிக நிறைவான விதத்திலே புனித யாகப்பர் இன்றைக்கு அழகாக அவர் கற்றுத்தருகிறார். ஆகவே அவ்வளவு பணிகள் செய்த பிறகு அவ்வளவு பணிகள் செய்யலாம். நம்முடைய திறமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தி மிக பெரிய பணிகள் செய்த பிறகும் பாருங்கள், ஒரு பங்கிற்கு ஒரு ஊருக்கு தேவைப்படுகிற உதவியை செய்கிற நபருக்கு எந்த மனநிலை வேண்டும்? தாழ்ச்சியோடு அவர் பணி செய்யணும், தாழ்ச்சியோடு பணி செய்யணும். தேவைப்படுகிற பணியை பங்கிற்கு நீங்கள் ஒரு பணி செய்யணும்னு சொன்னால் தேவைப்படுகிற பணியை தாழ்ச்சியோடு செய்யணும். நீங்கள் பாட்டுக்கு ஏனாதான் வேறு எதுவும் செஞ்சிடக்கூடாது. தேவைப்படுகிற பணியை தாழ்ச்சியோடு செய்யணும். செஞ்ச பிறகு சொல்ல வேண்டியது என்ன? லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவையும் செய்து முடித்த பின், உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவையும் செய்து முடித்த பின் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். அப்போ என்னது செய்கிறத கமுக்கமாக செஞ்சணும், ரொம்ப தான் எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப தான் ஏக்கா இது யார் செஞ்சால் தெரியுமா? நான் தான்க்கா, யாருமே கண்டுக்கிடலக்கா, அது வரக்கூடாது. அண்ணே இதை நான் தான் செஞ்சேன், யாருமே ஒரு வார்த்தை சொல்லலை, அப்படி ஒரு எண்ணம் என்பது வந்துவிடக்கூடாது. இது எனக்கு கடவுள் கொடுத்தது, அது ஒரு பயனற்ற பணியாளனாக, பயனற்ற நபராக இருந்த என்னை அவர் அழைத்திருக்கிறார், ஆகவே நான் செய்திருக்கிறேன். ஆக அந்த மனநிலையும் இவரிடம் இருந்ததை நாம் சிறப்பான விதத்தில் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே அவர் கடவுளின் அருளால் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தார், அந்த கடவுளை பின்பற்ற ரொம்ப ஆர்வம் கொண்டார், அதற்காக ஏங்கினார், கடைசியில் பார்த்தார் அவராகவே மாறிவிட்டார். புனித யாகப்பர் கிறிஸ்துவாகவே மாறிவிட்டார். அதை பவுல் சொல்கிறார் பாருங்கள், கலாத்தியர் 2:20 சொல்கிறார், வாழ்பவன் நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்துவே வாழ்கிறார். ஆகவே கிறிஸ்துவின் மனநிலையை பெற வேண்டும் என்பதற்காக புனித யாகப்பர் ஓடினார். கலைமா நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல அவர் தவித்தார். ஆனால் கடைசியில் வெற்றி கொண்டார், கடைசியில் வெற்றி கொண்டார். கிறிஸ்துவாக மாறினார், கிறிஸ்துவாக மாறினார். மாறினவர் தன்னையே நமக்கு இப்போது உதாரணமாக தந்திருக்கிறார், தன்னையே உதாரணமாக தந்திருக்கிறார். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் கிறிஸ்துவை போல நடப்பது போல நீங்கள் என்னை போல நடங்கள், நான் கிறிஸ்துவை போல நடப்பது போல நீங்களும் என்னை போல் நடங்கள் என்று பவுல் சொல்கிறாரே. அதே போல யாகப்பர்
கிறிஸ்துவாக மாறி அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவ மாறிவிட்டேன், நீங்கள் என்னை போல் நடங்கள் என்று சொல்லி உதாரணமாக இருக்கிறார், முன் உதாரணமாக இருக்கிறார், எடுத்துக்காட்டாக இருக்கிறார், வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்கிறார். ஆக அன்புக்கு உள்ளே இந்த நல்ல தருணத்திலே நாம் இதையெல்லாம் சிறப்பாக உள்வாங்கி மிக சிறப்பான விதத்தில் வளருவோம். ஒவ்வொரு நாளும் மனிதர்களாகி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பலவீனர்கள், நாம் நிறைவு நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நிறைவானவர். மத்தேயு நற்செய்தி 5:48 உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் நிறைவான தெய்வம், நாம் நிறைவு நோக்கி வளர்கிறவர்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி என்பது தேவை. தூய இன்னாசியார் அவருடைய தத்துவமாக பார்க்கிற போது லிட்டில் மோர் என்று சொல்கிறார். கொஞ்சம் அதிகம், நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் வளரணும், நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் வளரணும். ஆகவே வளருவோம். அதற்கு இந்த ஆன்மீக தண்ணீரை ஊற்றுவோம். தண்ணீரை ஊற்றி நாம் வளர்ந்து சிறப்பான விதத்திலே நம்முடைய புனிதரை போல வளர்ந்து மகிமையும் பெருமையும் பெறுவோம். அதற்காக அவர் காட்டுகிற நல்வழிகளை நாம் நமதாக்கி கொள்வோம். இறைவன் நம்மை என்றும் என்றென்றும் நிறைவாக வளமாக கனமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரை தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக
எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். அழகில் பொறித்த உயிர்கள் பல விலகி பிரிந்து போயின. நிலவு போல ஒளிந்த முகங்கள் நிறைவுகளாயின. அழகில் பொறித்த உயிர்கள் பல விலகி பிரிந்து போயின. நிலவு போல ஒளிந்த முகங்கள் நிறைவுகளாயின. நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உனதுதான். நீலவானம் போல என்றும் நிலைக்கும் அன்பு உனதுதான். அன்று மீண்டும் ஒன்று போல என்னை ஏற்றுக் கொள்கிறாய், என்னை அன்பு செய்கிறாய். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். அழுது போய்ந்த மனதை உந்தன் அன்பை சொல்லி தேற்றுவேன். மெழுகை போன்ற மனதில் என்றும் உறுதி வேண்டி பாடுவேன். அழுது போய்ந்த மனதை உந்தன் அன்பை சொல்லி தேற்றுவேன். மெழுகை போன்ற மனதில் என்றும் உறுதி வேண்டி பாடுவேன். பொழுது சாயும் வேளை வர உமது தீபம் ஏற்றுவேன். பொழுது சாயும் வேளை வர உமது தீபம் ஏற்றுவேன். பழுது குறைவு எதுவுமில்லா உமது அன்பில் மகிழுவேன். உமது நாமம் புகழுவேன். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். இயேசுவே என் இறைவா, உமது பாதம் தேடினேன். திருவடியில் தலை சாய்த்து எனது கண்கள் மூடினேன். மௌனமாக பாடினேன். மௌனமாக பாடினேன். மௌனமாக பாடினேன். பரலோகத்துக்கும் புலோகத்துக்கும் சகரலாலும் முழந்தாளிட்டு சர்வார்தனை நமஸ்காரம் செய்யப்பட்ட தக்கவராகிய சகல லோகோதிகார கர்த்தாவே, மிகுந்த வணக்கத்துடனே தேவரிரை ஆராதிக்கிறோம். தேவரிற்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூசகணங்களுக்கு பரிகாரமாக விராத மிகர் உமக்கு செலுத்துகிற ஆனந்த புகழ்ச்சி தோத்திரங்களையும்
தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆட்சியும் ஆட்சியும் உண்டாக கடவது. இன்னல்கள் நிறைந்த உலகினிலே இருப்பதோர் உமது துணையினிலே. மின்னல் போல் வாழ்வினிலே உம்மருள் வேண்டுமையா. மின்னல் போல் வாழ்வினிலே உம்மருள் வேண்டுமையா. தந்தாயம்மை நிறமும் அரவணைப்பீரே, விண்ணின் மழை பெய்து விளைவுகள் மேலோங்க. தந்தாயம்மை நிறமும் அரவணைப்பீரே, விண்ணின் மழை பெய்து விளைவுகள் மேலோங்க. வேண்டிடும் அருளை, வேண்டிடும் அருளை, அருள் தரும் யாகப்பரே, உம் அடைக்கலம் எந்நாளும், அருள் தரும் யாகப்பரே. தாயுடன் இருக்கும் சேமகிலும், தளிருடன் இருக்கும் பூசிரிக்கும். தாயுடன் இருக்கும் சேமகிழும், தளிருடன் இருக்கும் பூசிரிக்கும். நீ ஒரு தாயாய் அங்கிருந்தே என்றுமே காத்திடுவாய். நீ ஒரு தாயாய் அங்கிருந்தே என்றுமே காத்திடுவாய். தந்தாயம்மை நிறமும் அரவணைப்பீரே, விண்ணின் மழை பெய்து விளைவுகள் மேலோங்க.
பெரிய வியாகப்பரின் அன்பு இறைமக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 3ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இங்கே வருகை தந்து சிறப்பாக மறையுரையாற்றியவர் நம்முடைய அன்பு அருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துராஜ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது இளங்குளம் பங்கு தந்தையாக சிறப்பாக தடிப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். தென் மண்டலத்தின் இலை அழைத்தல் இயக்குனர் தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். அருத்தந்தை அவர்கள் நம்முடைய மண்ணுக்கு சொந்தக்காரர். எப்பொழுதும் நம்முடைய ஊருக்கு அழைக்கின்ற பொழுது பாசத்தோடு அன்போடு வரக்கூடியவர். இந்த நாளிலும் இங்கே வருகை தந்து நம்முடைய யாகப்பரை பற்றி சிறப்பாக எடுத்து காட்டி, முதலாவதாக இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் கடவுளின் அருள்தான் என்பதை நாம் உணர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். என் வாழ்க்கையில் நான் கடவுளை புகழ்ந்திடுவேன் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பர் இயேசுவை முழுமையாக அறிவித்தவர், இயேசுவுக்காக ரத்தம் சிந்தியவர். எனவே நாமும் அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்ற அழைப்பை இந்த நாளிலே மறைவுரை வழியாக தெளிவாக வழங்கியிருக்கின்றார். எனவே அன்பரு தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்துராஜா அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய அன்பிய பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், பங்குரி மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே 3ஆம் திருவிழாவை சிறப்பு செய்து கானாவூர் அன்பிய குடும்பத்தினருக்கும் பாடகர் குழுவினருக்கும் கோல்பின் இயக்கத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 4ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் எருசலேம் அன்பியத்தினர், மரல் மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவிகள் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு நம்முடைய மண்டபத்திலே வைத்து ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே நம்முடைய மக்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் திருப்பலியிலும் நற்கரை ஆசிரியரிலும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் பெரிய யாப்பருடைய வரங்களை அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பான இறைமக்களே, நமது ஆலயத்திற்கு சேவல் ஒன்று நேர்ச்சியாக வந்துள்ளது. உடனே ஏலம் விடப்படும். குதிரை வருது கொம்பஸ்தில்லா குதிரை வருது டோய், சதுர படையும் சிதறடிக்கிற சிங்கம் பாருங்கோ, சதுர படையும் சிதறடிக்கிற சிங்கம் பாருங்கோ, யாக்கோபு தங்கம் பாருங்கோ,